தஞ்சையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிமுக குறித்து திவாகரன் பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி விமர்சித்திருந்தார். இதனிடையே கே பி முனுசாமி எதிர்க்கட்சிகளின் சதிக்கு ஆளாகிவிட்டதாக அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற திவாகரன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டபோது கட்சியை ஒருங்கிணைத்து முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்கும் பணியை புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன் உள்ளிட்டோர் நிறைவேற்றியதாக தெரிவித்தார். நம்முடைய கழகத்தை காப்பாற்றி எடுத்த எடுப்பிலேயே புரட்சி தலைவியை எதிர்க்கட்சி தலைவராக்கி அதற்கு பிறகு முதல்வராக்கினோம். அன்றைக்கு இரட்டலை முடக்கப்பட்டது. அந்த இரட்டலையை தன்னன் தனி மனிதனாக இருந்து மீட்டவர் முனைவர் நடராஜன் அவர்கள். இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த சரித்திரங்கள் தெரிய வாய்ப்பில்லை. இதனிடையே திவாகரனின் பேச்சு உண்மைக்கு புறம்பானது எனவும் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியிலே இல்லாத ஒரு நபர், ஒரு தலைமைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற நிலையிலே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து நான் என்னுடைய ஒருவருடைய கருத்து மட்டுமல்ல, என்னை போன்ற லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்து. கே பி முனுசாமியின் கருத்துக்கு அமைச்சர் சி வி சண்முகம், ஓ.எஸ். மணியன் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கே பி முனுசாமி எதிர்க்கட்சிகளின் சதிக்கு ஆளாகிவிட்டதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். உங்களுக்கு ஏதாவது யாராவது சொல்றது தவறில்லான கருத்துக்கு சொல்லியிருந்தா அந்த குறையை நீங்கள் தலைமை இடத்துல சொல்லியிருக்கணும். முறையாக இதே இன்றைக்கு கருத்தை சொல்லியிருக்கின்ற இந்த கே பி முனுசாமி அவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதே அன்றைக்கு அவர் வீட்டிலே வாழ்த்து சொன்னவர் தான் இந்த கே பி முனுசாமி. ஆனால் இந்த 20 நாட்களுக்குள் என்ன மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டது, யாரால், எதற்காக, என்ன காரணத்திற்காக அவர் மனமாற்றம் ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எதற்கோ யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கழகத்தை காட்டி கொடுத்த ஒரு துரோகியாக இன்றைக்கு மாறியிருக்கிறார் அவர். இந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்கு பலர் எத்தனைக்கிறார்கள். நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை அந்த முயற்சி பலிக்காது என்று அவர் பேசியிருக்கிறார். இதில் ஒன்றும் தவறு இல்லை. இதில் எந்த விதமான கண்டனத்திற்குரிய வார்த்தைகளும் அதில் இல்லை. இதை கண்டனத்திற்குரிய ஒன்றாக திரு கே பி முனுசாமி அவர்கள் பேசியிருப்பது என்பது, ஏன் அவர் இப்படி பேசுகிறார் என்று எண்ணுகிற போது ஏதோ பாதை மாறுகிறாரோ, அவர் வேறு ஏதோ மனதில் கருத்துக்களை கொண்டிருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் அதை பேசுகிறது பேட்டியே ஒரு பதட்டத்தில் கொடுக்குறாரு, ஒரு பரபரப்பில் கொடுக்குறாரு. எதையோ எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு அதிருப்தியில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதிமுக தொடங்கின காலத்திலிருந்து புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னாடி புரட்சித் தலைவர் இருக்கிற காலத்திலேயும் புரட்சித் தலைவர் அம்மா வரும்போது அம்மாவுக்கு துணையாக தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்த குடும்பம் சின்னம்மா குடும்பம் திவாகர் சார். கே பி முனுசாமி தெரிவித்த கருத்து அதிமுகவின் கண்ணியத்திற்கு ஊறு விளைவிப்பதாக உள்ளது என்றும் ஓ.எஸ். மணியன் குற்றம் சாட்டியுள்ளார்.